பசுமையான நினைவுகள், அனுபவம் தந்த பாடங்கள், சறுக்கி விழுந்த தருணங்கள், துணிந்து எழுந்த கணங்கள், போராடி வென்ற சாதனைகள், இவற்றையெல்லாம் மனம் விட்டு பேசலாம். நெஞ்சம் மறப்பதில்லை. பிரதி வியாழந்தோறும் இரவு 9:15 முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாகும். வணக்கம் நண்பர்களே. FM 97.6 அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஓவா சமூக வானொலி. பிரதி வியாழந்தோறும் இரவு 9:15 முதல் 10 மணி வரைக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. அந்த வகையில் இப்பொழுது முதல் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இவ்வாறும் ஒரு சிறப்பு அதிதியை நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். அவரை பற்றி, அவருடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி அதிகமாகவே நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க ஒரு வாய்ப்பினை தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தினை எழுதி எங்களுடைய தபால் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய தபால் முகவரி தயாரிப்பாளர் நெஞ்சம் மறப்பதில்லை, ஓவா சமூக வானொலி, வடக்கு கெபிலவெளி, பண்டாரவளை. இல்லையென்றால் உங்களை பற்றி சிறிய அறிமுகத்தினை உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 076 083 38 09. இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த சமூகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்துகின்றோம், அடையாளப்படுத்துகின்றோம். நீங்கள் விரும்பினால் நாங்கள் குறிப்பிட்ட வழிமுறையின் ஊடாக எங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பிக்கலாம். சரி, நெஞ்ச மறப்பதிலே நிகழ்ச்சியில் எவ்வாறெல்லாம் கலந்து சிறப்பிக்கலாம் என்பது பற்றி தான் நாங்கள் குறிப்பிட்டோம். இது இன்றைய நிகழ்ச்சிக்கான சிறப்பு அதிதியின் அறிமுகம். இன்று யாராக இருப்பார் என்று அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதி இவர்தான் NM நௌஷாத், சிரேஷ்ட உளவியல் ஆலோசகர், சமூர்தி கருத்திட்ட உதவி முகாமையாளர். சமூர்தி கருத்திட்ட உதவி முகாமையாளரும் சிரேஷ்ட உளவியல் ஆலோசகருமான NM நௌஷாத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சமூக வானொலி நேயர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரி ரிஸ்வானா அவர்களுக்கும் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் முதலில் என்னை பற்றி, என்னுடைய தனிப்பட்ட குடும்ப விவரங்களை பற்றி முதலில் அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக எல்லோரிடமுமே நாங்கள் முதல் கேள்வியாக அப்படியான ஒரு கேள்வியினை தான் கேட்போம். சரி, குறிப்பிடுங்கள் உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய பிறப்பிடம், இவற்றை பற்றி குறிப்பிடுங்கள். நான் கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட நான். எனது தந்தை ஒரு சமூக ஆவலர், அதே போன்று அவர் ஒரு கலை கலாச்சார ஆர்வமுடையவர். நெய்னா முஹம்மட் என்று சொல்லுவார்கள். அவர் கலாபூஷண விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒருவர். இப்போதும் உயிரோடு இருக்கின்றார்கள். அதே போன்று எனது தாயும் இப்போது உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்களும் ஒரு சமூகத்தோடு இணைந்து செயற்படுத்துகின்ற, குர்ஆனை கற்பிக்கின்ற ஒருவராக நீண்ட காலமாக இருந்து வருகின்றார்கள். அதுவே பெரும் பாக்கியம், பெரும் வரம் இல்லையா? கண்டிப்பாக. அவர்களுக்கு மகனாகத்தான் நான் பிறந்தது. எனக்கு ஒரு சகோதரி, எனக்கு ஒரு தங்கை. நான் தான் ஒரு மகன், ஒரு ஆண் பிள்ளை நான் தான். மிகவும் அவர்கள் ஆசையோடு என்னை பித்தெடுத்தார்கள். அதன் பிறகு எனது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எனது மனைவி ஒரு வழிகாட்டல் ஆலோசனை ஆசிரியராக கமுதி பாடசாலை அல் பஹரியா மகா வித்தியாலயத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களும் ஒரு உளவியலாளராகத்தான் என்னோடு சேர்ந்து உதவியாக பணியாற்றுகின்றார்கள். அதற்கு மேலுமையாக எனது 2 ஆண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஒருவர் உயர் தரத்தில் வர்த்தக பிரிவில் கல்வி கற்கின்றார், மற்றவர் தரம் 10 கல்வி கற்று வருகின்றார்கள். இவ்வாறு ஒரு சந்தோஷமான ஒரு சிறிய ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றோம். நிச்சயமாக சந்தோஷமாக எப்போதுமே இருக்க வேண்டும், அதை நீடித்து நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை பற்றி மிகவும் பெருமையாக குறிப்பிட்டீர்கள். அதோடு என்னுடைய தந்தை ஒரு கலாபூஷணம் விருதை பெற்றவர் என்று குறிப்பிட்டீர்கள். எனவே உங்களுடைய தந்தையை பற்றியும் கொஞ்சம் குறிப்பிடுங்கள். அவருடைய கலைத்துறை பயணத்தை பற்றி நீங்கள் குறிப்பிடுங்கள். கண்டிப்பாக. அவங்க சிறு வயதிலிருந்தே அந்த கலை நிகழ்ச்சி, அதாவது நாடகங்கள் இயற்றுவது, நாடகங்கள் நடிப்பது, அவ்வாறான இந்த செயற்பாடுகளில் கூடுதலான ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள். சமூக சேவை அமைப்புகளை உருவாக்கி சமூகத்திற்கு செய்யக்கூடிய பல்வேறு பணிகளை செய்து வந்தார்கள். அவர்களினுடைய நாடகங்கள்
மக்கள் அழைக்கப்பட்டு பழங்காலத்தில் அந்த நாடக மேடைகள் அமைக்கப்பட்டு அதில் ஒரு நடிகராக நடித்து வந்தவர்கள். அதன் பிறகு சீனடி, சிலம்படி இவ்வாறான கலைகளை சமூகத்துக்கு அறிமுகம் செய்திருந்தார்கள். பாரம்பரிய கலைகள், கவிதைகள், பாடல்கள் இயற்றுவதிலும் மிகவும் ஆர்வலராக இருந்தவர்கள். ஒரு சமூகத்தினுடைய ஒரு வரலாற்றினுடைய ஒரு புத்தகமாக இன்று வரைக்கும் இருந்து வருகின்றார்கள். 85 வயதை அடைந்தும் இப்போதும் ஆரோக்கியமாகவும் சமூக செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் இப்போது சமூகத்தின் ஒரு வரலாற்று ஒரு ஆவணமாக மக்கள் அவர்களை சந்தித்து பேட்டிகள் கண்டு அவர்களினுடைய அந்த அனுபவங்களை, கடந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று வருகின்றார்கள். நிச்சயமாக அவர்களுடைய அனுபவங்கள் தான் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டி. எனவே தொடர்ந்தும் கலைத்துறையில் ஈடுபாட்டோடு ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டீர்கள். தேக ஆரோக்கியத்தோடு இன்னும் கலைத்துறைக்கு அவருடைய சேவை கிடைக்கப்பெற வேண்டும் என்று நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் பிரார்த்தனை செய்கின்றோம். எப்பொழுதுமே நாங்கள் எங்களுடைய குடும்ப பின்னணி அதோடு எங்களுடைய பிறப்பிடம் பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்துவது போலவே எல்லோருக்கும் பசுமையான நாட்கள் என்று சொன்னாலே பாடசாலை நாட்கள் தான். எனவே உங்களுடைய பாடசாலை நாட்களையும் கொஞ்சம் மீட்டி பார்ப்போம். எங்கு சாதாரண தரம் கற்றீர்கள், உயர்தரம் எங்கு கற்றீர்கள், இது பற்றிய விவரங்கள் குறிப்பிடுங்கள். ஆமாம் ஆமாம், நான் ஆரம்ப பிரிவு கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்தியாலயத்தில் தரம் 5 வரை கல்வி கற்றிருந்தேன். அதன் பிறகு 6ஆம் வகுப்பிலிருந்து உயர்தரம் வரைக்கும் கல்முனை சாயிரா தேசிய பாடசாலையில் கல்வி கற்றேன். A-level விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்றிருந்தேன். அதே போன்று அதன் பிறகு அந்த விஞ்ஞான பிரிவில் 1991 காலப்பகுதியில் நான் A-level பரீட்சை அங்கு எழுதினேன். ஆமாம். அதுக்கு பிறகு நீங்கள் இப்போது சமூர்த்தி கருத்திட்ட உதவி முகாமையாளராக இப்போது நீங்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த துறைக்கு எப்படி வந்தீர்கள், இது பற்றி குறிப்பிடுங்கள். உங்களுடைய முதல் நியமனம் எப்படி கிடைத்தது, இப்போது வரைக்கும் எப்படி உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கப்பெற்றது, இது பற்றி குறிப்பிடுங்கள். என்னுடைய இந்த தொழிலை பொறுத்தவரை இது ஒரு எதிர்ச்சியான ஒரு விபத்தாகத்தான் எனக்கு இந்த தொழில் கிடைத்தது. நான் ஆரம்பத்தில் அரசு தொழிலில் விருப்பம் கொண்டவராக இருக்கவில்லை. என்னுடைய பயணம் கற்பித்தல் செயற்பாட்டில் தான் நான் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்தேன். நான் A-level படிக்கும் போதே கற்பித்துக் கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு A-level பரீட்சையிலும் சரியான ஒரு முழுமையான இலக்கை அடைய முடியாமல் இருந்தது. அப்போது இருந்து இந்த தொழில் வாய்ப்புகள் எனக்கு விருப்பம் தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கை சமூர்த்தி வேலை திட்டம் வந்த போது அங்கிருந்த சில ஆர்வலர்கள், நமது நண்பர்கள், நீங்கள் இதை எடுத்து ஆக வேண்டும், சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழிவகையாக இருக்கின்றது என்று அந்த நேரம் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் என்ற அந்த பதவி 1997ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியில் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு அந்த தொழில் எடுத்ததன் பிறகு எனக்கு அந்த சமூர்த்தியில் சமூக சேவை உத்தியோகஸ்தர் என்ற ஒரு பிரிவு இருந்தது. அதற்கு பொறுப்பாக என்னை நியமித்தார்கள். அதில் நாங்கள் சமூகத்திற்கு பணி செய்யக்கூடிய, அதிலும் குறிப்பாக போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள், சிறுவர் மகளிர் அபிவிருத்தி போன்ற வேலை திட்டங்களை அந்த சமூர்த்தியில் எனது பொறுப்பில் கல்முனை பிரதேசத்தில் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 26 வருடங்களாக இந்த போதை ஒழிப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி வேலைகளை சமூகத்தின் ஊடாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு நான் நினைக்கின்றேன், அதோடு எனக்கு அந்த A-level முடிச்சதன் பிறகு தொடர்ந்து அந்த படிப்பித்தல் ஃபீல்டிலே அந்த இன்ட்ரெஸ்டிலே நான் இருந்தபடியினால், அதிலே என்னை பிரகாசித்துக் கொண்டிருந்தபடியினால் எனக்கு ஏனைய படிப்புகளை பற்றிய விருப்பம் வரவில்லை. ஆனால் எனக்கு 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு சில அனுபவங்கள், கசப்பான சில அனுபவங்கள், அதிலும் குறிப்பாக பட்டதாரியாக வேண்டும் என்ற ஒரு தேவை, ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்போதுதான் நான் சிந்தித்தேன், கண்டிப்பாக நாம் ஒரு பட்டதாரியாக வேண்டும், ஏன் நாம் ஒரு பட்டதாரியாக முடியாது என்று நான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒளிவாரி பட்ட விண்ணப்பித்து
2017ஆம் ஆண்டு நான் பட்டதாரியாக, அதாவது எனக்கு வயசு 44ல நான் அந்த பட்டதாரியை முடிக்கிறேன். முடிச்சதன் பிறகு அந்த பட்டதாரி முடித்ததன் பிறகு எனக்கு ப்ரமோஷன் ஒன்று தர வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சுமிர்தி வேலை திட்டத்தினூடாக என்னை வங்கி சங்கத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக என்னை நியமித்தார்கள். அதில் 2 வருடங்கள் கடமை புரிந்தேன். ஆனால் எனக்கு அது மனசுக்கு சரியான ஒரு திருப்தியானதாக, ஆத்ம திருப்தியாக இருக்கவில்லை. ஏனென்றால் சமூக பணியில் நீண்ட காலம் ஈடுபட்டதால் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலாக இருந்தது. உடனடியாக நான் அதை ரிசைன் பண்ணினேன். 2 வருஷத்தால இந்த போஸ்ட் எனக்கு வேணாம்னு சொல்லி நான் ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் நான் திரும்பவும் இந்த கருத்திட்ட உதவி முகாமையாளர் என்ற அந்த போஸ்டுக்கு திரும்பவும் இப்போது பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இது எத்தனை வருடங்காலமாக? இது ஒரு வருஷமாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு இந்த காலம். அதற்கு பிறகு இன்னும் படிக்க வேணும் அப்படி என்ற அந்த ஆர்வத்தில் இப்போது எம்எஸ்சி இன் சைக்காலஜி வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் பதிவு செய்து இப்போது அதையும் நான் கற்று வருகின்றேன். ஆகவே இதை ஏன் இந்த கால எல்லைகளை நான் சொல்லுகின்றேன் என்றால், படிப்பிற்கு அந்த வயசு இல்லை, மரணம் வரைக்கும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த செய்தியை நான் இடத்தில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். என்றால் ஏற்கனவே எனக்கு முதலாவது அப்பாயின்மெண்ட் கல்முனை பிரதேசத்தில் கிடைக்கின்ற போது அப்போது பிரதேச செயலாளராக இருந்த மர்ஹூம் ஃபலீல் டிஎஸ் அவர்கள், அதன் பிறகு அவர் மற்ற காத்தாங்குடி பிரதேச செயலகத்தில் கடமை புரிகின்ற நேரத்தில் அவர்கள் சுட்டு மரணமானார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், அதாவது படித்து மரணித்தவர்கள் உலகத்தில் எவரும் இல்லை, மௌத்தாகும் வரைக்கும் படிக்க வேண்டும். படிச்சு யாராவது மரணம் அடைந்திருக்கின்றானா என்று கேட்பாரு. எனக்கு முழுமையாக படித்தேன். எவரும் முழுமையாக படிங்கள், எந்த நேரம் படிப்புக்கு அளவில்லை. ஆகவே அதனால்தான் இன்று வரைக்கும் நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போன்று இன்னும் சில எனது துறை சார்ந்த கல்விகளை நான் கற்க விரும்புகின்றேன். ஆகவே இவ்வாறுதான் இந்த கல்வி பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இன்னும் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல கற்பதற்கு வயதே இல்லை, அதனால்தான் குறிப்பிடுவார்கள் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று. எனவே மரணம் வரை நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும் அதுக்கு பிறகும், அதாவது இன்னும் கற்க வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கும். தொடர்ந்தும் கற்றுக்கொண்டிருங்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு குறிப்பிட்டு நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஒவ்வொரு விடயத்தை குறிப்பிடும் போது குறிப்பிட்டீர்கள், நான் இதனை நிறைவு செய்யும் போது எனக்கு வயது இத்தனை, இதனை நிறைவு செய்ய போது எனக்கு வயது இத்தனை. இதை குறிப்பிட போதே நானும் தெரிந்து கொண்டேன். அதாவது நீங்களும் கூட கற்றுக்கொள்ளுங்கள், கற்கலாம், வயது எல்லை ஒரு தடையே இல்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஒரு மிக நல்ல செய்தி அது என்று குறிப்பிடலாம். அதோடு நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த சமூர்தி வேலை திட்டத்தினூடாக நீங்கள் சமூக சேவை பிரிவில் கடமையாற்றியதாக குறிப்பிட்டீர்கள். அங்குதான் 26 வருட காலம் கடமையாற்றியிருக்கின்றீர்கள். 26 வருட காலத்தில் அதிகமான சமூக சேவைகளை செய்தேன், போதை ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களில் அதிகம் ஈடுபட்டேன் என்று குறிப்பிடுகின்றீர்கள். இந்த 26 வருட காலத்தில் சமூர்தி சேவையினூடாக, இந்த சமூக சேவை பிரிவினூடாக எவ்வாறான போதை ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுத்து வந்தீர்கள்? அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைந்தது? இன்று அதன் நிலை எவ்வாறு இருக்கிறது? நிச்சயமா நாங்கள் இந்த பணி செய்கின்ற நேரத்தில் மக்கள் மத்தியில் போதைப்பொருள் பழக்கம், அதிலும் ஆரம்ப காலத்தில் இந்த சிகரெட் புகைத்தல் போதைப் பொருள் பழக்கம் அதிக அளவில் இருந்தது. இதை இப்போது இருக்கின்ற நவீன பெயர்களை கொண்ட போதைப் பொருட்கள் அந்த நேரம் குறைவு. இந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த பணியை செய்தோம். அந்த வேளையில் அதிகமான சிகரெட் கம்பெனிகள், சிகரெட் கடைகள், விற்பனை நிலையங்கள் அதிகமாக இருந்தது. இதிலும் அதிகமாக நாங்கள் அவதானித்த ஒரு விடயம், அதே போன்று இலங்கையினுடைய ஆய்வு அறிக்கைகளும் அதைத்தான் சொல்லி இருந்தது. அந்த நேரம் இந்த சிகரெட் இந்த போதைப்பொருள் பாவிப்பவர்களில் அதிகமானவர்கள் வறுமை கோட்டிற்குள்ள உள்ளானவர்கள் தான் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே ஒரு குடும்பத்தினுடைய அந்த வறுமைக்கு இந்த போதைப் பொருள், இந்த சிகரெட் பாவனை ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது என்ற அந்த ஆய்வு அறிக்கையில் தான் எங்களை பயிற்றுவித்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் கிராமங்கள் தோறும், ஒவ்வொரு வீடுகள் தோறும், ஒவ்வொரு
குடும்பங்களையும் அழைத்து இது தொடர்பான பாரிய தொடர் பிரச்சாரங்களை செய்தோம். திரும்ப கூட்டங்களை கூட்டினோம். அந்த கூட்டங்களில் இது தொடர்பான பிரச்சாரங்களை செய்து அதே போன்று விற்பனை நிலையங்களை சென்று அவர்களை தடுத்து அவர்கள் விற்பனை நிலையங்களை குறைத்து இவ்வாறு பல்வேறு மாற்றங்களை ஊடாக எமது பிரதேசத்தில் இந்த புகைத்தல் பாவனை அதே போன்று அதோடு சேர்ந்த ஏனைய போதைப்பொருள் பாவனைகளையும் பெருமளவு இந்த சமூர்த்தி வேலை திட்டத்தின் ஊடாக கட்டுப்பாட்டுகளுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சமூர்த்தி இந்த சமூக அபிவிருத்தி வேலை திட்டத்தினுடைய ஒரு பங்களிப்பும் இந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டிற்கு ஒத்துழைப்பாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர்களினுடைய பங்களிப்பை மறக்க முடியாது. ஆனால் இப்போது அந்த வேலை அந்த போதைப் பொருள் பல்வேறு பரிமாணங்கள் எடுத்து இப்போது பல்வேறு திசைகளிலும் வேறு வடிவங்களிலும் நவீன யுக்திகளின் ஊடாக இப்போது இந்த போதைப் பொருள் பழக்கம் எமது பிரதேசங்களில் காணப்படுவது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது பாரிய ஒரு வலைப்பின்னல் அமைப்பை கொண்டதாக இருந்தது. ஆரம்பத்தில் அவ்வாறு இருக்கவில்லை. இப்போது பெரிய ஒரு நெட்வொர்க் கொண்ட ஒரு கட்டமைப்பில் இந்த போதைப்பொருள் விற்பனை போதைப்பொருள் பாவனை அவைகள் இருப்பதனால் மக்களை விழிப்பூட்டுகின்ற அந்த நடவடிக்கைகளின் ஊடாக மாத்திரம் இதனை செய்ய முடியாது. இதற்கு பல்வேறு அமைப்புகள் எமது நாட்டில் கடமை புரிகின்ற பாதுகாப்பு படையினர், அரசு அமைப்புகள், அது சார்ந்த வைத்தியத்துறை அனைவரும் சேர்ந்து சமூக ஆவலர்கள், பள்ளிவாசல்கள், கோவில்கள், இவர் சமய தளங்கள் அனைத்தும் சேர்ந்து செயற்படுகின்ற போதுதான் இப்போதைய நிலைமைக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்றால் ஆரம்பத்தில் எங்கள் ஊடாக பல்வேறு விதமான வேலை திட்டத்தின் ஊடாக சிகரெட் புகைத்தல் பாவனையை நாங்கள் கணிசமான அளவு குறைத்திருந்தோம், வளர்ச்சி அடையாமல் தடுத்திருந்தோம். ஆனால் இன்று சிகரெட் புகைத்தல் பாவனை குறைவடைந்து அது வேறு ஆபத்தான போதைப் பொருட்களாக மாறியிருப்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். இதனை தனியாக ஒரு அமைப்பின் ஊடாக கட்டுப்படுத்தலாம் என்பது மிகவும் சவால் மிக்கது என்று நான் கருதுகிறேன். அதாவது ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது பொதுவாக குடும்ப தலைவர்களிடையே தான் இந்த பழக்கம் இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் தான் இந்த பழக்கம் அதிகரித்திருக்கிறது இல்லையா? கண்டிப்பா பாடசாலை பெரும்பாலும் பாடசாலைகளை எடுத்து நம்ம நோக்கினால் ஒரு 9, 10, 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு பிறகு வருகின்ற அந்த பாடசாலை மாணவர்களுக்கு இடையில இந்த பாவனை மிகவும் அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஆரம்ப கட்டமாக இப்போது மாணவர்களிடையே காணப்படுகின்ற ஒரு பழக்கம்தான் இந்த நிக்கோட்டின் போதைப் பொருள் பாவனை. அதாவது சீசா என்று சொல்லி ஒரு பாவனையை இ சிகரெட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டது உலகத்தில். இன்று நமது பிரதேசங்களில் சீசா என்ற ஒரு பெயரில் பயன்படுத்துகின்றார்கள். இது மாணவர்களிடையே இப்ப அதிக அளவு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக இது சாதாரணமாக மாணவர்களிடத்தில் இப்போதைய மாணவர்களிடத்தில் காணப்படுகிறது. இது ஏன் ஆபத்தானது என்றால் இதுதான் பாரிய ஏனைய போதைப் பொருளுக்கு அடிப்படையானதாக இது காணப்படுகின்றது. ஆகவே இது விடயத்தில் நாம் எல்லோரும் பெற்றோர்கள், அதே போன்று பாடசாலை சமூகம், அதே போன்று வழியில் இருக்கிற எல்லா சமூகங்களும் நாம் சேர்ந்து இயங்குகின்ற போதுதான் இதை கட்டுப்படுத்த முடியும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல ஆரம்ப காலத்தில் போல் ஒரு துறையை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் இந்த விடயத்தில் தலையீடு செய்து அதனை கட்டுப்படுத்த முடியாது. பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்துதான் சமூகத்தின் எழுச்சிக்காக இந்த விடயத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றீர்கள். இது ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது. நாட்டுக்கு மிக மிக அவசியமான தேவையான ஒரு விடயமாகவும் இப்போது இருக்கிறது. எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமும் தான் போதைப் பொருளை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும். அத்தோடு வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்தினர் மத்தியில் இதை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. அது நல்லபடியாக நடைபெற வேண்டும். அதேபோன்று இப்போது நீங்கள் சமூர்த்தி கருத்திட்ட உதவி முகாமையாளராக இருக்கின்றீர்கள். இப்போது உங்களுடைய வேலைப்பாடுகள் என்ன? நீங்கள் எவ்வாறான கடமைகளை செய்து வருகிறீர்கள்? இது பற்றி குறிப்பிடுங்கள். அதாவது சமூர்த்தி நிவாரணம் வழங்குகின்ற அந்த பணி
நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தினுடைய நாட்டில் ஏற்பட்ட இந்த பொருளாதார இடர்பாடு காரணமாக அதன் பின்னர் அஸ்வஸ்ம என்ற ஒரு வேலை திட்டத்தின் ஊடாக அதிக அளவு உதவிகளை வழங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் எமது வெளிநாட்டு உதவியின் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அஸ்வஸ்ம என்ற இந்த கொடுப்பனவு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்டதாகத்தான் இது திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் இந்த அஸ்வஸ்ம 3 வருடங்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் ஒரு குடும்பம் இலக்காக வைத்து இந்த நிவாரண உதவி வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த 3 வருடத்திற்கு பிறகு இந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பது அங்கு ஒரு கேள்விக்குறி. அதனாலதான் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி, இலங்கையினுடைய சமுர்த்தி திணைக்களம் இவர்கள் இணைந்து இந்த 3 வருடத்தினுள் இந்த அஸ்வஸ்ம பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தினை சுயமாக தங்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும், அதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வலுவூட்டப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இப்போது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் எமது அரசாங்கத்தினுடைய தேசிய ஒரு இலக்கு 2030ஆம் ஆண்டு வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பது. ஆகவே அந்த இலக்கை அடிப்படையாக வைத்து இந்த குடும்பங்கள் வலுவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கருத்திட்ட நிகழ்ச்சிகளை எங்களது இந்த சமுர்த்தி கருத்திட்ட வேலை திட்டத்தின் ஊடாக, வலுவூட்டல் வேலை திட்டத்தின் ஊடாக செய்து வருகின்றார்கள். அதில் முக்கியமாக அடையாளப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த அதாவது அஸ்வஸ்ம பெறுகின்ற இந்த குடும்பங்களில் மிகவும் வறுமைக்குட்பட்ட குடும்பம், அதாவது தற்போது அவர்கள் அதிக அளவு பணம் எடுத்து வருகின்றவர்கள், இவர்களுடைய நிறுத்தப்படுவதற்கு முன்னர் இவர்களுக்கு ஒரு சுய தொழிலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 1.5 லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பண உதவியை இலவசமாக அரசாங்கம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான தொழில் வளங்கள் ஆதாரங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களை சுயமாக தொழில் செய்ய வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை அரசாங்கம் இப்போது செய்து வருகின்றது சமுர்த்தி திணைக்களத்தின் ஊடாக. அடுத்த 2வது, இந்த தொழில் எவ்வளவு தொழில் பயிற்சிகள் கொடுத்தாலும், எவ்வளவு உதவிகளை நாம் கொடுத்தாலும், இலவசமாக கொடுத்தாலும் அது நிலை பெறாதது என்பதற்காக வேண்டி ஒரு அஸ்வஸ்ம பெறுகின்ற ஒரு குடும்பத்தில் இளைஞர்கள், யுவதிகள் அல்லது அந்த குடும்ப தலைவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தொழிற்பயிற்சியை பெற்றுக் கொடுப்போம். அதாவது அவர்கள் நிரந்தரமாக மரணிக்கும் வரைக்கும் ஒரு சுய தொழிலை சுயமாக செய்யக்கூடிய திறன்களை அவர்களுக்கு பயிற்சிகளாக பெற்றுக் கொடுப்போம் என்ற அந்த ஒரு வேலை திட்டத்தையும் இப்போது செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இளைஞர்களுக்கு நாங்கள் பல்வேறு விதமான தொழிற்பயிற்சிகளை அவர்களை, அதாவது VTA ஊடாக, அதே போன்று வேறு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் எமது பிரதேசத்தில் காணப்படுகின்றது. அதே போன்று ஜப்பான் மொழி அவர்களுக்கு கற்பித்து அவர்களை ஜப்பானுக்கு அனுப்புகின்ற அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். VTA ஊடாக NVQ 3, 4, 5 போன்ற இந்த மட்டங்களுக்கான பயிற்சிகளை கொடுக்கின்றோம். இப்படி இவர்களுக்கு இளைஞர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கின்றோம். இதற்காக வேண்டி சமுர்த்தி திணைக்களத்தின் ஊடாக 50,000 ரூபாய் அவர்களுக்குரிய அந்த பயிற்சி கட்டணத்தை சமுர்த்தி திணைக்களம் இலவசமாக அவர்களுக்கு வழங்குகின்றது, அந்த நிறுவனத்துக்கு வழங்குகின்றது. இவ்வாறான வேலை திட்டம், அதாவது இவையெல்லாம் இலவசமாகத்தான் கொடுக்கிறாங்க. அந்த பயிற்சியை பெற வேண்டும் அவர். இப்போது எங்கட பிரதேசத்திலிருந்து நான் கடமை புரிவது சாய்ந்தமருது பிரதேச செயலகம். அந்த பிரதேச செயலகத்திலிருந்து இப்போது நாங்கள் தாதியர் பயிற்சிக்கு ஆட்களை அனுப்பியிருக்கின்றோம். அதே போன்று பேக்கரி பயிற்சிக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதே போன்று ஆட்டோமொபைல் அந்த பயிற்சிக்கு நாங்கள் ஆட்களை அனுப்பியிருக்கிறோம். ஜப்பான் மொழி கற்பதற்கான ஆட்களை அனுப்பியிருக்கின்றோம். இருந்தும் மிகவும் பெரிய ஒரு கவலை, இது எங்களுடைய பிரதேசத்துல மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் இருக்கின்ற போதும் அந்த இலக்கை இன்னும் அடைய முடியாமல் இருக்கின்றது. இளைஞர்கள் அதில் இன்னும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இல்லை. இளைஞர்களை நாங்கள் தேடி அலைய வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள் இல்லை.
ஆகவே நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றார்கள் இல்லை. மூன்றாவது ஒரு வேலை திட்டம் அந்த மூன்றாவது வேலை திட்டத்துக்கு செல்வதற்கு முன்னர் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இளைஞர் யுவதிகள் என்று சொல்லும் போது சமூர்த்தி துறைக்கு உட்பட்டவர்கள், அதாவது வறுமை கோட்டைக்கு உட்பட்டவர்களை தான் இந்த துறையில் உள்வாங்கப்படுகிறது. இவ்வாறு வறுமை கோட்டைக்கு உட்பட்ட குடும்பத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு அரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்களுடைய தொழில் பயிற்சி கூட இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அங்க கொடுக்கப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படி வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் இதனை பயன்படுத்திக் கொள்வதில்லை. இது நம்முடைய பிரதேசத்தில் மாத்திரமல்ல, நாட்டில் நாடா பாகங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஏன் அவ்வாறு இலவசமாக இந்த விடயங்களை கொடுக்கும் போது அவ்வாறான இளைஞர் யுவதிகள் இதனை பயன்படுத்திக் கொள்வதில்லை? என்ன காரணம்? முக்கியமாக என்னன்னு சொன்னா, இதுல நம்ம பார்க்கிற போது இளைஞர்கள் ஒரு சில, அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாரம்பரியமாக அவர்கள் சில துறைகளைத்தான் கற்க வேணும். உதாரணமாக எங்கட பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் QS படிக்க வேணும், வெளிநாடு போக வேணும். அப்போ இதுதான் தொழில் துறை என்று இளைஞர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கு தேவையான அந்த ஊக்கப்படுத்தல், அதாவது விரைவாக தாங்கள் காசு உழைக்க வேண்டும், விரைவாக சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த அவசரமான அந்த மனநிலை இளைஞர்களிடத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இளைஞர்களினுடைய அந்த இலக்கு இல்லாதவர்களாக தண்ட இலக்கு என்ன, தான் எங்க போய் சேர வேண்டும், நான் எதனை படித்தால் நான் இந்த இடத்திற்கு செல்லலாம் என்ற அந்த விடயம் தெரியாதவர்களாக, அதுல முக்கியமாக எதனை படிக்க வேணும் என்பதால் தெரிய வேணும் என்றால் அவர்களுக்கு அதுக்குரிய இலக்கு தெரிய வேணும். ஆகவே இலக்கு இல்லாதவர்களாக இளைஞர்கள் இருக்கின்றார்கள். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த இலக்கு இல்லாதது ஒரு பிரதானமான ஒரு காரணமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இளைஞர்கள் என்று அதிகமாக தாங்கள் சில விடயங்களில் சிக்கி இருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த போன் பாவனை, அடிக்ஷன். சில அடிக்ஷன்ல சிக்கி இருக்கின்றார்கள். போனுக்கு அடிக்ஷன் ஆயிருக்கிறாங்க, அல்லது போதைப் பொருளுக்கு அடிக்ஷன் ஆயிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த நிலைமைகள் எமது பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுவதனால் இந்த இளைஞர்களினுடைய விருப்பம் குறைவாக காணப்படுகின்றது என்று நான் கருதுகிறேன். இப்போது குறிப்பிடுங்கள், மூன்றாவது கருத்திட்டம் என்னவாக இருக்கிறது? மூன்றாவது முக்கியமாக நாங்கள் செய்கிறோம் என்னென்றால், அதாவது 1.5 லட்சம் கொடுக்குகின்ற அந்த உதவிக்கு மேலதிகமாக ஏனையோருக்கு இந்த சமூர்த்தி வங்கியின் ஊடாக மிகவும் குறைந்த சலுகையில் கடன்கள் வழங்குகின்றார்கள். அவர்கள் தங்கள் தொழிலை விருத்தி செய்வதற்கு சமூர்த்தி வங்கியின் ஊடாக மிக குறைந்த சலுகையில் அரசாங்கம் அதனுடைய அந்த இன்ட்ரெஸ்டை அரசாங்கம் செலுத்துகிறது. மக்களுக்கு சுமை இல்லாமல் அதை கடனாக கொடுத்து அவர்கள் சொற்பமாக அந்த தொழிலை செய்து அந்த வருமானத்தை எடுத்து அந்த கடனை மீண்டும் செலுத்தக்கூடிய அந்த வேலை திட்டத்தையும் இந்த சமூர்த்தி கருத்திட்டத்தின் ஊடாக இப்போது அரசாங்கம் சமூர்த்தி திணைக்களம் செய்து வருகின்றது. இவ்வாறான வேலை திட்டங்கள் செய்து வருவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த வேலை திட்டங்கள் அத்தனையுமே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஏனென்றால் அஸ்வைசும என்ற இந்த கொடுப்பனவுக்கு இன்று அஸ்வைசும கொடுப்பனவை பெறுகின்றவர்கள் பழகிவிட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதனை வாங்கிக் கொள்ளாமல் நாம சுய தொழில் செய்து நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் அரசுடைய எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்டீர்கள். அதுக்கான கருத்திட்டங்கள் தான் இவை என்று குறிப்பிட்டீர்கள். அந்த கருத்திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்கள் இன்னும் ஒரு கூறிக்கொண்டு இன்னும் சில விடயங்கள் பேச வேண்டும் என்பதால் அதை பற்றி பேசியாக வேண்டும். நீங்கள் சமூர்த்தி கருத்திட்ட உதவி முகாமையாளர் என்பது போலவே சிரேஷ்ட உளவியல் ஆலோசகராகவும் இருக்கின்றீர்கள். எப்படி இந்த துறைக்கு நீங்கள் உள்வாங்கினீர்கள்? ஏன் இந்த துறை உங்களை ஈர்த்தது? இது பற்றி குறிப்பிடுங்க. கண்டிப்பாக. என்னன்னு சொன்னா, நான் நினைக்கின்றேன் 1999 2000 ஆண்டு காலப்பகுதியில தான் இந்த உளவியல் துறைக்குள் நான் உட்புகிறேன். அந்நேரம் இந்த கவுன்சிலிங் என்ற அந்த செயற்பாடு இலங்கையில மிகவும் ஒரு அறியப்படாத ஒன்றாகத்தான் இருந்தது. அந்த நேரத்துல தான் நாங்கள் அதுக்குள் செல்லுகின்றேன்.
ஏனென்றால் முதலாவதாக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் NIST சொல்ற களம்புல இருந்தது. இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் முதலாவதாக தமிழ் மீடியத்திற்கான உள ஆலோசனை கவுன்சிலிங் டிப்ளமா ஒன்றினை அறிமுகம் செய்தார்கள். அதில்தான் முதலாவது பெச், இலங்கையினுடைய முதலாவது பெச்சாக நாங்கள் அந்த நிறுவனத்தில் இணைந்திருந்தோம். அதற்கு பிறகு அங்கு கற்றதன் பிறகு 2002ஆம் ஆண்டு எங்களுக்கு டிப்ளோமா பட்டத்தினை வழங்கி இருந்தார்கள். அந்நேரம் நாட்டினுடைய சூழல் மிகவும் யுத்த காலம் அந்த காலம். ஆகவே எங்களுக்கு அந்த சரியான அந்த வளங்கள் அந்த பயிற்சிகள் போதாத காரணத்தினால் நாங்கள் அந்த யுத்த காலத்தில் எங்களது வழிகாட்டியாக இருந்த இப்போதும் உயிரோடு இருக்கிறார்கள் NIST-னுடைய விரிவுரையாளர் இப்ராஹிம் சார் அவர்கள் எங்களை யாழ்ப்பாணம் அழைத்து சென்று யாழ்ப்பாணத்தில் நாங்கள் 2 வாரங்கள் அங்கு தங்கியிருந்து அந்த பயிற்சியை, அந்த உள ஆலோசனை பயிற்சியை நாங்கள் அங்கு இருக்கின்ற வைத்தியர்கள், தேர்ச்சி பெற்ற உளவியலாளர்கள், மதகுருமார்கள் அவர்களிடம் நாங்கள் அந்த பயிற்சியை பெற்று பின்னர் அந்த உளவியல் துறையில் நாங்கள் இங்கு மேல் பயிற்சிகளுக்காக வேண்டி மட்டக்களப்பு வைத்தியசாலையில் மறக்க முடியாது டாக்டர் கணேசன், ஒரு மனநலம் வைத்திய நிபுணர், அதே போன்று ஃபாதர் ஃபோல் என்று மட்டக்களப்பில் இருக்கின்றார்கள் இப்போதும். அதாவது மட்டக்களப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், வண்ணாத்தி பூச்சி பூங்கா என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் நிறைய பயிற்சிகளை பெற்றிருந்தோம். அதே போன்று நான் இன்னும் ஒரு டாக்டர் குமிதினி அண்மையில் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். இவர்களினுடைய வழிகாட்டலில் நான் இந்த உளவியல் துறை சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை கிட்டத்தட்ட 12 வருடங்கள் நான் வைத்தியசாலையில், அதாவது மட்டக்களப்பு வைத்தியசாலையினுடைய 23வது வார்டில், அதே போன்று கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய 9ஆம் வார்டிலையும், அதே போன்று கல்முனை அஸ்ரப் வைத்தியசாலையினுடைய 9ஆம் வார்டிலையும் நான் கிட்டத்தட்ட 12-13 வருடங்கள் அதாவது சேவையாற்றியிருந்தேன். அதாவது விசிட்டிங் கவுன்சிலராக நான் அங்கு சனி ஞாயிறு அதே போன்று இரவு நேரங்களில் சென்று அங்கு இருக்கின்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து அந்த பணியினை நான் செய்து வந்திருந்தேன். அதன் பிறகு விசேட கல்வி டிப்ளோமா தேசிய கல்வி நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அதுவும் நான் கற்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏனென்றால் விசேட தேவை உள்ள பிள்ளைகள் ஏராளமாக என்னிடம் வந்தார்கள், சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே அந்த கல்வியை நான் கற்க வேண்டும் என்று தேசிய கல்வி நிறுவனத்திற்கு மகரகமைக்கு நான் சனி ஞாயிறு கிழமைகளில் வந்து அதையும் 2009ஆம் ஆண்டு முடித்ததன் பிறகு இந்த பணியினை செய்து வந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது நீண்ட காலமாயிற்று. புதிய நுட்பங்கள், உளவியலில் புதிய நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். ஆகவே அதவற்றை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்திய நிறுவனம் ஒன்றில் நான் உயர் டிப்ளமா பாடநெறியினை 2 வருடங்களுக்கு முன்னர் நிறைவு செய்து புதிய ஸ்கில்ஸுகளை, அதாவது இப்போது நடைமுறையில் இருக்கின்ற விடயங்களையும் கற்றுக்கொண்டு இப்போது எமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற உளவியல் தேவை உள்ளவர்களுக்கு உளவியல் சேவையை வழங்குவதற்காக வேண்டி அகம் வழிகாட்டல் நிலையம் என்ற ஒன்றினையும் ஸ்தாபித்து அதனையும் செய்து கொண்டு வருகின்றோம். அதே போன்று கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உளவியல் தேவை உள்ளவர்களுக்கு எங்களால் இந்த உதவி வழங்கப்படக்கூடியதாக இருந்தது. மிகவும் சந்தோஷம். ஆனால் இன்று வரைக்கும் நான் பெருமையாக சொல்லவில்லை. இந்த துணை உளவியல் சேவைகளும் 25 வருடமாக நான் இந்த உளவியல் சேவை செய்து வருகின்றேன். அத்துணை உளவியல் தேவை உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இலவசமாகத்தான் இந்த சேவையை நான் செய்து வருகின்றேன். எதிர்காலத்தில் என்னுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்று தெரியாது. ஆனால் இன்று வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் ஆலோசனைகளை நான் இலவசமாக வழங்கி வருகின்றேன். இது பெருமைக்காக இல்லை, இது எல்லோரும் செய்ய வேண்டும், சமூகத்துக்கு தேவையான ஒன்று என்பதற்காக வேண்டி நான் இடத்தில் பதிவிடுகின்றேன்.
மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இலவசமாக நீங்கள் அந்த சேவையை செய்தாலும் சமூகத்துக்கு மிக தேவையான ஒரு சேவையை செய்து வருகின்றீர்கள். 1000க்கும் மேற்பட்டவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றீர்கள். 25 வருட காலத்துக்கு மேலாக இந்த உளவியல் துறையில் இருக்கின்றீர்கள். உங்களை நாடி வருகின்றவர்களில் அதிகமானவர்கள் எவ்வாறான உளவியல் ஆலோசனைகளை நாடி வருகின்றார்கள்? எந்த விடயம் அதிகமாக உங்களுக்கு, அதாவது இனம் காணப்பட்டிருக்கின்றீர்கள், எந்த விடயத்துக்காக மக்கள் அதிகம் வருகிறார்கள்? அதிகமாக இப்போ ஆரம்ப காலத்தில் அதிகமாக இந்த தற்கொலை சம்பந்தமாகவும், அதாவது மக்கள் மத்தியில் நான் வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது விசிட்டிங் போற நேரத்தில் அதிகமாக நான் தற்கொலை புரிகின்ற அந்த கிளைண்டுகளை வந்துட்டு அதிகமாக நான் கையாண்டிருக்கின்றேன். அதற்கு மேலதிகமாக அங்கு வருகின்றவர்கள்ல பெரும்பாலும் அதாவது இல்னஸ், நோயோடு வருகின்றவர்கள் எங்களோட சப்போர்ட் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். இருந்தும் அவங்களோட குடும்பங்களுக்கு அந்த உதவிகளை கொடுக்க வேண்டி இருக்கும். சிறுவர்கள் நிறைய பேர் அந்த காலப்பகுதிகள் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் சிறுவர் கல்வி கற்றல் பிரச்சினைகள் தொடர்பாகவும், அதே போன்று சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற உள நெருக்கடி சம்பந்தமான விஷயங்கள், உள நெருக்கீடுகள் தொடர்பாகவும் அதிகமானவர்களை அந்த நேரத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது என்னிடம் வருகின்ற கிளைண்டுகளை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அதிகமாக குடும்ப பிணக்குகள் காரணமாக வருகின்றவர்களினுடைய அந்த வீதம் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போன்று பாடசாலையில் மாணவர்கள் கற்றலில் விருப்பமில்லாமை, பாடசாலைகளில் கற்கின்ற அந்த விடயங்களில் தோல்வி அடைகின்ற அந்த மாணவர்கள் அதிகமாக வருகின்றார்கள். பாடசாலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, பாடசாலைக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்படியான கிளைண்டுகள் அதிகமாக பெற்றார்கள் அழைத்து வரக்கூடியதாக இருப்பதை இப்போது காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த போதைப் பொருள் பாவனை உள்ளவர்களினுடைய அந்த வருகையும் இப்போது நான் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை அல்ல, இப்போதெல்லாம் புதிதாக வருகின்ற பிரச்சனை என்று குறிப்பிடுகின்றீர்கள். இதற்கெல்லாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு காரணமாக இருக்கிறதா? கண்டிப்பாக என்னன்னு சொன்னா, இந்த திருமணம், அதாவது குடும்பங்களுக்கு இடையில வார இந்த முரண்பாடு, அதிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஏற்படுகின்ற இந்த முரண்பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று போன் பாவனை, சமூக வலைத்தள பாவனை. கண்டிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள்லையும் முக்கியமாக நிறைய கிளைண்டுகள் நான் விடத்துல பதிவிட முடியாது, மிகவும் இந்த பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்ற விதங்கள், பாலியல் ரீதியாகவும் அதே போன்று டோர்ச்சர், இப்படியான நிறைய விடயங்கள் ஏமாற்றப்பட்டு அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆகவே இதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக இப்போது வருகின்ற புதிய பிரச்சனை இந்த போதை பழக்கம். இதுவும் குடும்பத்தில் பாரிய பிரச்சனை. கணவர் போதை பழக்கம் உடையவராக இருக்கின்ற போது அங்கு அந்த குடும்பத்தினுடைய அந்த சந்தோஷம் இல்லாமல் போகின்றது. அந்த மனைவி, அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் அங்கு பாதிக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, விடத்துல நான் இன்னொரு விஷயம் பதிவிடவும், சமூகத்தில் இப்போதும் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பாவனையினால் பெண்கள் பிழையான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற வீதம் கூடி செல்லுகின்றது. மிகவும் கவலையான ஒரு விஷயம். ஆகவே இது சமூகத்தை நாம் உற்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. நான் சனிக்கிழமைகளில் குவாஷி நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற ஒருவராக இருக்கின்றேன். அங்கும் ஆலோசகராக இருக்கிறீர்களா? ஆமாம். அங்கும் செல்லுகின்ற போது மிகவும் கவலையான சம்பவங்களும் பிரச்சனைகளும் அங்கு நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆமாம், நிச்சயமாக. எனவே இவ்வாறான விடயங்களுக்கெல்லாம் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது தானே? ஆரம்பத்தில் இருப்பது போலல்ல, இப்போது பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. எனவே இதற்காக என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஒரு சிரேஷ்ட உளவியல் ஆலோசகராக? என்னன்னு சொன்னால், இதற்கெல்லாம் ஒரே தீர்வு உங்களை போன்றாக்கள் தான். என்னண்டா, இந்த விழிப்புணர்வை தவிர இதற்கு வேற வழி இல்லை என்ன பொறுத்த வரையில.
ஏனண்டா மக்களுக்கு திரும்ப திரும்ப விழிப்புணர்வு வழங்க வேண்டிய ஒரு 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 அவசியம் இருக்கின்றது. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு ஆணை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கின்றது. இவ்வாறு இந்த புரிந்துணர்வுகளையும் இந்த விடயங்களையும் விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக அறிவூட்டக்கூடிய பொறுப்பு இந்த சமூக ஊடகங்கள், அதிலும் குறிப்பாக இவ்வாறான வானொலிகள், அதே போன்று பத்திரிகைகள், சமூக ஊடகங்களினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. விழிப்புணர்வு, திரும்ப திரும்ப விழிப்புணர்வுகள் கொடுக்கணும். நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், நான் ஒரு சமூகத்தில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் சாதாரணமாக ஓரிரு தினங்களில், ஓரிரு வாரங்களில், மாதங்களில் ஒரு புரோகிராமை நடத்துவதனால் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. குறைந்தது 10 வருடம் தேவைப்படும். ஆகவே அது தொடர்ச்சியாக ஒர்க் பண்ண வேண்டும். அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்லலாம், சீனா நாட்டினுடைய பொருளாதாரம், வறுமை, சமூக கட்டமைப்பெல்லாம் கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டு மிக மோசமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள். சமூக ரீதியாக வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக அத்துணையிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த 2 விடயம். ஒன்று, இந்த மனிதனை அவர்கள் ரிசோர்ஸாக பயன்படுத்தினார்கள். அடுத்தது, தொடர்ந்து பயிற்சியும் தொடர்ந்து விழிப்புணர்வுகளும் தொடர்ந்து விழிப்புணர்வுகளை கொடுப்பார்கள். அதாவது அடிக்கடி கூட்டங்களை நடாத்தினார்கள். அடிக்கடி பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள், நாட்டை பற்றி பேசுவார்கள், தேசத்தை பற்றி பேசுவார்கள். அவர்கள் நல்ல உதாரணமாக சொல்லுவார்கள். ஒரு கதை ஒன்று, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார்கள். சீனர்கள் 2 பேர் பேசினால் அவர்கள் தங்களோட தெருவை பற்றி பேசுவார்களாம். 3 பேர் பேசினால் தங்களோட ஊரை பற்றி பேசுவார்களாம். 4 பேர் பேசினால் தன்னோட நாட்டை பற்றி பேசுவார்களாம். இவ்வாறு நாம் எல்லோரும் விழிப்பூட்டப்பட வேண்டும். இந்த சமூகத்துக்கு என்ன தேவை, இந்த மக்களுக்கு என்ன தேவை, இந்த ஊருக்கு என்ன தேவை என்று விழிப்பூட்டப்படுகின்ற போதுதான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மற்றபடி எந்த விதமான சிஸ்டங்களை மாற்றுவதனால் செய்ய முடியாது ரிஸ்வானா. ஏனென்றா நம்ம ஒரு சிஸ்டத்தை மாற்றுவதனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது, ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்த இயலாது. ஒரு மாற்றத்தை உண்மையாக ஏற்படுத்துவதாக இருந்தால் மனித மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மனிதனில் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் வராத வரைக்கும் எந்த சிஸ்டம் உருவாக்கினாலும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அதுவும் தொடராக ஏற்படுத்த வேண்டும். ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல, பல வருடங்கள் விழிப்புணர்வு கொடுத்துதான் சமூகத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். பொதுவாகவே எல்லோரும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் போது அடுத்த மாதத்தில் அல்லது அடுத்த நாளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள். அதோடு ஊடகத்துக்கு இது ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது என்று நீங்களும் குறிப்பிடுகின்றீர்கள். இப்பொழுது இந்த உளவியல் ஆலோசனை என்று குறிப்பிடும் போது நீங்களே குறிப்பிட்டீர்கள், உளவியல் துறை நான் ஆரம்பத்தில் கற்கும் போது இலங்கையில் அந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கவில்லை என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்போது உளவியல் என்று சொல்லும் போது அதிகமாக பிரபலம் அடைந்து இருக்கிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் தேவையாக இருக்கிறது. எனவே ஆரம்பத்தில் நான் கற்றது போலல்ல, அதுக்கு பிறகு நிறைய விடயங்களில் மாறி இருக்கின்றன. தொடர்ந்தும் கற்க வேண்டும் என்பதற்காக உயர்கல்வியினை நான் இந்திய ஒரு நிறுவனத்தில் கற்றேன் என்று குறிப்பிட்டீர்கள். அதாவது பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அதனை நான் கற்றேன் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இன்றெல்லாம் சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் உளவியல் துறையில் அவர்கள் கற்றல் நடவடிக்கை மேற்கொண்டார்களா இல்லையா என்று தெரியவில்லை. பலர் ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எவர்களை எடுத்தாலும் அவர்கள் ஆலோசனை வழங்குபவர்களாகத்தான் இந்த யூடியூப் சேனல் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஆலோசனை வழங்குவது சமூகத்துக்கு எவ்வாறான ஆரோக்கியத்தை தரும்? இது ஆரோக்கியத்தை தருகிறதா? ஓகே, என்ன சொன்னா இதுல 2 விதமாக இருக்குது. அதாவது ஆலோசனைகள், வழிகாட்டல்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போது இப்போது அதிகமாக யூடியூப், அதே போன்று ஏனைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் சமூக உணர்வுகளை தாண்டி வியாபாரம், விளம்பரம் என்ற அந்த அடிப்படையில் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அது மிக கவலையான ஒரு விஷயம். அதாவது தண்டை இலக்கிலிருந்து வேறு திசைகளுக்கும் விளம்பரங்களுக்காக வேண்டியும் வியாபாரத்துக்காக வேண்டியும் செய்கின்றார்கள் ஒரு விஷயம். அதுக்கு தாண்டி இந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த யூடியூப், அதே போன்று இந்த சமூக ஊடக வலைத்தளங்களை பார்க்கின்றவர்கள் இல்லாதவர்களும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள்.
இந்த அறிவு, அதாவது ஒரு போன்ல வர ஒரு தகவலை தெரியாமல் ஒரு செய்தியை பார்க்காது, செய்தியை கேட்காதவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் ஒரு வழியாக நம்ம பயணத்தை செய்தாலும், அதாவது சமூக வலைத்தளங்களின் ஊடாக, யூடியூப் ஊடாக, ஃபேஸ்புக் மற்ற ஊடாக நம்ம செய்தாலும் அதே நேரத்தில் மக்களிடம் நேரடியான விழிப்புணர்வுகள் தேவை. ஏனென்றால் அதாவது இந்த ஊடகங்களின் ஊடாக செய்யப்படுகின்ற இந்த விழிப்புணர்வுகளை விட நேரடியான மக்களோடு நேரடியான தொடர்புகளோடு மேற்கொள்ளப்படுகின்ற அந்த விழிப்புணர்வுகளும் அந்த அறிவுரைகளும் தான் மிக மிக எஃபெக்டிவாக இருக்கும். அதிக அளவு வெற்றியையும் விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2 வழிகளையும் செய்வோம். ஆம், நிச்சயமாக. நீங்கள் எந்த முறை சரியாக மக்களிடையே செல்கிறது என்பது பற்றி குறிப்பிட்டீர்கள். உளவியல் துறை பற்றி பேசுவதாக இருந்தால் 1 மணித்தியாலம் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய விடயங்கள் பேசியாக்க வேண்டும். ஆனாலும் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி பேசியாக்க வேண்டும். அடிக்கடி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், நான் கற்றுக் கொடுத்தேன், நான் ஒரு ஆசானாக இருந்தேன், எனக்கு மிகவும் பிடித்த துறை அது என்று குறிப்பிட்டீர்கள். அதை பற்றி குறிப்பிடுங்கள். ஆசானாக இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றீர்கள். இது ஒரு சமூக சேவையின் அடிப்படையில் செய்கின்றீர்களா? எந்த பாடத்துக்கு ஒரு ஆசானாக இருக்கின்றீர்கள்? இது பற்றி குறிப்பிடுங்கள். எனது சமூக சேவை என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட நான் 40 வருஷம் சமூக சேவையில் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 10ஆம் வகுப்பு படிக்கக்குள்ளேயே சமூக சேவையில் என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அதன் பிறகு பல்வேறு விதமான மாற்றங்கள், அமைப்புகளை செய்து கொண்டு நான் A-level படிக்கின்ற போது நான் எப்போதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பம், நான் படிக்கின்ற விடயங்களை, இந்த கேட்ட விடயங்களை, தெரிந்த விடயம் எந்த நேரமும் படிச்சு கொண்டே இருப்பேன். ஏதாவது ஒரு வாய்ச்சி கொண்டு புதுசா எழுதி கொண்டே இருப்பேன். அதை யாருக்காவது சொல்லணும், எங்கேயாவது சொல்லணும், ஏதாவது ஒரு கூட்டத்துல சொல்லணும் அப்படி என்று சொல்லி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு அந்த விடயத்தை ஒரு அனுபவ ரீதியாக நான் பகிர்ந்து கொள்வது எனக்கு ஆரம்பத்தில் இருந்து விருப்பம். அந்த அடிப்படையில நான் A-level படிக்கின்ற போதே நான் விஞ்ஞான ஆசிரியனாக எமது பிரதேசத்தில் நாம் பணியாற்றக்கூடியதாக இருந்தது. மர்ஹூம் A.M. ஹனீஃபா ஆசிரியர் அவர்கள் ஒரு தனியார் நிலையம் ஒன்றினை ஆரம்பித்திருந்தார்கள். அவர் எனது தாய் மாமன். அவருடைய அந்த மறைவுக்கு பின்னர் அவர் 90ஆம் ஆண்டு மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அதனை நான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எனக்கு ஒரு சுமையாக வந்து விட்டது. ஏனென்றால் எனது பிரதேசம் ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் மக்களினுடைய கல்வி வளர்ச்சியை அதிகமாக கூட்ட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அதனை ஸ்தாபித்து இன்று 41 வருடமாக அந்த நிலையத்தினையும் கட்டி காத்து அதில் தரம் 6லிருந்து 11ஆம் வகுப்பு வரையும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து வருகின்றோம். அது ஒரு வியாபாரமும் சமூகமும் சேர்ந்த ஒரு பணியாக அது இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இந்த விடயங்கள், இந்த கற்பித்தல் விடயங்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக இப்போது நான் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல ருஸ்வானா, இப்ப நான் இந்த விஷயங்களில் எனக்கு அந்த விரிவுரை, அதாவது ட்ரெய்னராக இருக்க வேண்டும் என்பது எனக்கு விருப்பம். நான் இப்போது நிறைய ப்ரோக்ராம் தேசிய மட்டத்திலும் நான் சார்ந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் நான் இருக்கின்றேன். அதே போன்ற தலைமைத்துவ பயிற்சி, வாரான பயிற்சிகளையும் பாடசாலைகள் மற்றவர்களையும் நான் வழங்கி வரக்கூடியவனாக இருந்து வருகின்றேன். அதே போன்ற சமூக வேலை திட்டம் எங்களது இதிலேயும் நான் ஒரு வளவலராக பயிற்சியாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இதில் முக்கியமாக நான் இந்த இடத்தில் இந்த சமூக சேவை என்று சொல்லுகின்ற போது, சமூக பணி என்று சொல்லும் போது நான் இடத்தில் ஒரு இடத்தை பதிவிட விரும்புகின்றேன். என்னென்றால், முக்கியமாக ஒரு சமூக மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவதாக இருந்தால் வெறுமனே நம்ம ஒரு குழுவினரை நாம் கவனித்துக் கொள்ளக்கூடாது. குழந்தைகளை நாம் நல்ல முறையில் உருவாக்க வேண்டியிருக்கிறது. பெண்களை நாம் ஒரு சிந்தனையாளர்களாக மாற்ற வேண்டியிருக்கின்றது. வாலிபர்களை கட்டமைக்க வேண்டியிருக்கிறது. குடும்பங்களை நாம் கட்டமைக்க வேண்டியிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இதுல மிக முக்கியமான ஒரு பங்குதான் இந்த பெண்களினுடைய, நீங்க பெண்கள் என்றதுக்காக நான் பேசவில்லை, நான் வளமையாக அதிகமான கூட்டங்கள் பெண்களை மோட்டிவேட் பண்ணுவது எனது அதிகமான ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏனென்றால்
இந்த பெண்களை சிந்தனையாளர்களாக, ஒரு அறிவு உள்ளவர்களாக, கற்றக்கூடியவர்களாக நாம் மாற்றினோம் என்றால் அது குடும்பத்தில், சமூகத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எனது அடிப்படையான ஒரு கருத்து. ஏனென்றால் எந்த ஒரு பிள்ளையினுடைய முதலாவது பள்ளிக்கூடம் ஒரு தாயினுடைய ஒரு மனிதன். ஆகவே அந்த பெண் கல்வி கற்றவர்களாக, அறிவுள்ளவர்களாக இருக்கின்ற போதுதான் அது ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த நோக்கம் மனசுல இருந்து நாங்கள் எங்களோட பிரதேசத்துல சில அறிஞர்கள், அறிவாளிகள், மார்க்க அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து பெண்களை ஆளுமை உள்ளவர்களாக, சிந்தனை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அரபு பெண்கள் மைமூனா மகளிர் அரபு கலாபீடம் என்ற பெயரில் ஒரு பெண்களுக்கான ஒரு அரபு கலாபீடத்தினை நாங்கள் 8 வருடமாக ஆரம்பித்து பெண்களுக்கான ஆன்மீக ரீதியாக, உளவியல் ரீதியாகவும் அவர்கள் உலக கல்வியையும் சேர்த்து ஒரு ஆளுமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி 8 வருடங்களாக நாங்கள் இந்த கற்கை நெறிகளையும் பெண்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இதில் உங்கள் ஊரைச் சேர்ந்த பெண்கள் மாத்திரம்தான் உள்வாங்கப்படுகின்றார்களா? கண்டிப்பாக எங்களோட ஊரை சேர்ந்தவர்களுக்கு தான் நாங்கள் முதல் கட்டமாக செய்து வருகின்றோம். இப்போது அதற்கான புதிய கட்டடங்கள் நாங்கள் சொந்தமாக கட்டி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான வெளியிலிருந்து வருகின்றவர்களுக்கான தங்குமிட வசதிகளோடு அமைக்க வேண்டும் என்ற நோக்கமும் எதிர்காலத்தில் இருக்கின்றது. இவைகள் எல்லாம் இன்று வரைக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கின்ற தனவந்தர்களினுடைய உதவிகளை கொண்டு ஒவ்வொரு மாசமும் பல லட்சம் ரூபாய் செலவழித்து இலவசமாகவே இந்த பெண்களினுடைய கல்வி, அறிவியல் மாற்றம், சமூக ஆன்மீக மாற்றத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த பணியை செய்து வருகின்றோம். இந்த மைமூனா சமூக அபிவிருத்தி நிலையம் மற்றும் மைமூனா மகளிர் அரபு கலாபீடத்தினூடாக இதை நாங்கள் செய்து வருகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய சமூக சேவையும் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவு பெறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றீர்கள் சமூகத்திற்காக? இன்னும் முக்கியமாக நான் கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக அதாவது எமது பிரதேசத்தில், அதாவது இளைஞர்கள், யுவதிகள், யாராக, சிறுவர்கள், இவராக இருந்தாலும் வாய்ப்புகள் ஒரு தடவைதான் வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி முக்கியமாக ஒரு நீண்ட இலக்கை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த நீண்ட இலக்கின் தொடர்ந்து பயணியுங்கள். விழுந்தாலும் எழும்பி பயணியுங்கள். கடினமாக அதற்கு உழையுங்கள். அதே நேரத்தில் பாசிட்டிவாக எதையும் திங்க் பண்ணுங்கள். நேராக திங்க் பண்ணுங்கள். முறையாக அதாவது யோசிக்காமல் பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கின்ற போது நிச்சயமாக ஒரு நீண்ட இலக்கு, தொடரான ஒரு பயணம், கடின உழைப்பு, நேரான சிந்தனை, இவர்கள் எல்லாம் இருக்குகின்ற போது நிச்சயமாக நம்மளே மாற்றம் வரும், சமூகத்திலேயும் மாற்றம் வரும் என்று நினைக்கின்றேன். நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி அதிகமாக பேசினோம். நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று கூட நம்புகின்றோம். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் நிகழ்ச்சியின் இறுதியாக நான் உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு சமூக வானொலி இந்த நிறுவனத்திற்கு நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்ல வேண்டும். ஏனென்றால் எனது இந்த கருத்துக்களை இந்த உலகம் அறிய செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியதற்கு நான் முதலில் நன்றியை சொல்ல வேண்டும். இது போன்று பல ஆளுமைகளை உருவாக்க வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக சகோதரி ரிஸ்வானா அவர்கள் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கும் அவர்களுக்கும் விசேடமான நன்றிகளை சொல்ல விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக இந்த பயணம் தொடர வேண்டும். எதிர்காலத்திலும் எனது ஒத்துழைப்பு இருக்கும் என்றதையும் நான் இந்த இடத்தில் பதிவிடுகின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பார்க்கும் போது அத்தனை துறையிலும் நீங்களும் சிறப்பாக பயணிக்க வேண்டும். அத்தனை சேவைகளும் சமூகத்துக்கு மிக தேவையான சேவைகளாக இருக்கின்றன. அவை தொடர்ந்தும் சிறப்பாக வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இத்தோடு இன்றைய நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. 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 இதுவரைக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதி சமூர்த்தி கருத்திட்ட உதவி முகாமையாளர், சிரேஷ்ட உளவியல் ஆலோசகர் இன்னும் நௌஷாத் அவர்கள்.
நிறைய விடயங்களை பற்றி பேசினார். உளவியல் துறை சார்ந்த விடயங்களில் மிக முக்கியமான விடயங்களை பற்றி பேசினார். அதேபோன்று சமுர்தி கருத்திட்ட உதவி முகாமையாளராக இருக்கின்றார். அதன் சேவைகளை பற்றியும் அதிகமாகவே பகிர்ந்து கொண்டார். இந்த விடயங்களை எல்லாம் பேசும்போது இன்னும் சமூகத்துக்கு இந்த துறை சார்ந்த விடயங்களில் விழிப்புணர்வு அதிகம் தேவை. அந்த விழிப்புணர்வின் மூலமாக உடனடியாக எந்த ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்க முடியாது. பலமுறை பயிற்சி கொடுப்பது போல விழிப்புணர்வும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தால்தான் சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும், சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சி வரும் என்று குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக சமூகத்தில் ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. அதோடு இவருடைய துறை சார்ந்த விடயங்கள் அத்தனையுமே மிக வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இதுபோல உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை, உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனையவர்களுக்கு அது சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நீங்கள் விரும்பினால் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தினை எழுதி இந்த தபால் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தயாரிப்பாளர் நெஞ்ச மறப்பதில்லை, ஓவா சமூக வானொலி, வடக்கு கபிலவலை, பண்டாரவலை. இல்லை என்றால் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தினை எழுதி நெஞ்ச மறப்பதில்லை என்று தலைப்பிட்டு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 076-083-38-09. சரி அன்பா நண்பர்களே, அடுத்த வாரமும் இதுபோல மற்றொரு சிறப்பான அதிதியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இவ்வாரத்துக்கான நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. இவ்வாரமும் நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியினை தொகுத்தும் தயாரித்தும் வழங்கி விடை பெற்று செல்கின்ற நான் என்று உங்கள் அன்பின் ஃபாத்திமா ரிஸ்வானா. மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் நண்பர்களே. பசுமையான நினைவுகள், அனுபவம் தந்த பாடங்கள், சறுக்கி விழுந்த தருணங்கள், துணிந்து எழுந்த கணங்கள், போராடி வென்ற சாதனைகள், இவற்றையெல்லாம் மனம் விட்டு பேசலாம். நெஞ்சம் மறப்பதில்லை. பிரதி வியாழந்தோறும் இரவு 9:15 முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாகும்.